சின்ன கிராமத்தின் மையத்தில் இருந்த அந்த பழைய தேநீர் கடை காலை நேரத்தில் எப்போதும் போல மெதுவான சத்தங்களோடு உயிர்ப்புடன் இருந்தது. மண் வாசனை கலந்த காற்றில் கொதிக்கும் தேநீரின் வாசனை கலந்து ஒரு விதமான நிம்மதியைத் தரும் அந்த இடத்தில் சந்து அவன் நண்பர்கள் மணி, செல்வம், கார்த்தி மூவரோடு சேர்ந்து மர பெஞ்சில் உட்கார்ந்திருந்தான். கடைக்காரர் ராமையா கையில் கண்ணாடி கப்புகளில் தேநீர் ஊற்றிக் கொண்டிருக்க, சந்து மெதுவாக மடித்து வைத்திருந்த செய்தித்தாளை விரித்து தலைப்புச் செய்தியை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். இன்னைக்கு ஏதாவது நல்ல செய்தி இருக்கா என்று மணி சிரித்தபடியே கேட்டான். நல்ல செய்தியா? எல்லாமே அரசியல், விலைவாசி, வேலை இல்லாமைன்னு தான் இருக்கு என்று செல்வம் சொல்ல, கார்த்தி சுட்டி கையால் தேநீர் கலக்கி கொண்டே நாம படிச்சாலும் என்ன மாறப்போறது என்று அலட்சியமாக சிரித்தான். சந்து மட்டும் சிரிக்கவில்லை. அவன் கண்கள் செய்தித்தாளின் ஒரு மூலையில் இருந்த ஒரு சிறிய செய்தியில் நிலைத்திருந்தது. அருகிலுள்ள நகரத்தில் புதிய தொழிற்சாலை அமைக்கப் போகிறார்களாம், அதனால் சில கிராம மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் என்று. அந்த வரிகளை அவன் மெதுவாக மீண்டும் வாசித்தான். மனதுக்குள் நம்ம ஊருக்கும் ஏதாவது நல்ல மாற்றம் வருமா என்ற கேள்வி எழுந்தது. மணி, சந்து என்னடா இவ்வளவு சீரியஸா படிக்கிற என்று கேட்க, அவன் இங்க பாரு, பக்கத்து நகரத்துல கம்பெனி வருதாம், வேலை வாய்ப்பு இருக்குமாம் என்று சொன்னான். செல்வம் உடனே, அதெல்லாம் பெரியவர்களுக்கு தான்டா, நம்ம மாதிரி சாதாரண பசங்களுக்கு என்ன கிடைக்க போகுது என்று சொல்ல, சந்து மெதுவாக ஏதாவது முயற்சி பண்ணினா கிடைக்கலாம் என்று சொன்னான். அவன் குரலில் பெரிய நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சிறிய ஒரு ஒளி இருந்தது. தேநீர் குளிர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த 4 பேரின் பேச்சு மட்டும் சூடாக இருந்தது. அரசியல், கிராம சாலையின் நிலை, தண்ணீர் பிரச்சனை, வேலை, கல்யாணம் எல்லாமே ஒரே மூச்சில் பேசப்பட்டது. கார்த்தி, நம்ம அப்பா காலத்துல இருந்த மாதிரி இப்பவும் வாழ்க்கை ஓடுது, ஆனா நாம மட்டும் ஏன் இப்படி சிக்கிக்கிட்டு இருக்கோம் என்று கேட்டபோது சந்து அவனை பார்த்து, நாம சிக்கிக்கிட்டு இருக்கோம் இல்ல, தேடிக்கிட்டு இருக்கோம் என்று சொன்னான். அந்த ஒரு வரி மற்ற மூவரையும் சிறிது நேரம் அமைதியாக்கியது. ராமையா கடைக்காரர் தூரத்திலிருந்து, டேய், தேநீர் குடிக்காம தத்துவம் பேசாதீங்க, இன்னும் ஒரு ரவுண்ட் வேணுமா என்று கத்த எல்லாரும் சிரித்தார்கள். சந்து மட்டும் சிரித்தாலும் அவன் மனம் வேறொரு இடத்தில் இருந்தது. அவன் செய்தித்தாளை மடித்து வைத்து தேநீர் கடை முன் தொங்கியிருந்த பழைய காலண்டரை பார்த்தான். அதில் இருந்த தேதிகள் போலவே அவன் வாழ்க்கையும் நாட்களை எண்ணிக்கொண்டே நகர்ந்து கொண்டிருந்தது. மணி, சந்து, நீ எப்பவும் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பே, ஏதாவது பெரிய கனவு இருக்கா என்று கேட்டபோது சந்து சிறிது நேரம் அமைதியாக இருந்து, பெரிய கனவு இல்லடா, நிம்மதியான வாழ்க்கை தான் என்று சொன்னான். செல்வம், அதுதான் எல்லாருக்கும் கனவு, ஆனா கிடைக்கிறதா என்று சிரித்தான். சந்து தேநீரை ஒரு மடக்கு குடிச்சு, கிடைக்கும், நம்பலாமே, நம்பிக்கை இல்லைனா நாளைக்கே எழுந்திருக்க காரணமே இருக்காது என்று சொன்னான். அந்த வார்த்தைகள் சாதாரணமாக இருந்தாலும் அவன் சொன்ன விதத்தில் ஒரு ஆழம் இருந்தது. தேநீர் கடையில் இருந்த மற்றவர்கள் கூட அந்த பேச்சை கேட்டு தலையாட்டினார்கள். அந்த கிராமத்தில் பெரிய மாற்றங்கள் நடக்கவில்லை, ஆனாலும் அந்த தேநீர் கடை மாதிரியான இடங்களில்தான் சிறிய எண்ணங்கள், சிறிய கனவுகள், சிறிய நம்பிக்கைகள் உருவாகி கொண்டிருந்தன. சந்து நண்பர்களோடு உட்கார்ந்திருந்தாலும் அவன் மனதில் மட்டும் தனியாகவே பயணம் செய்து கொண்டிருந்தான். எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த கிராமத்தை தாண்டி அவன் வாழ்க்கை எங்கே போகும், அவன் உள்ளுக்குள் இருக்கும் அமைதி அவனை எங்கே கொண்டு போகும் என்று. மணி, எழுந்து வாடா, வேலைக்கு போகணும் என்று சொன்னதும் மணி எழுந்து வாடா, வேலைக்கு போகணும் என்று சொன்னதும் எல்லாரும் மெதுவாக எழுந்தார்கள். சந்து செய்தித்தாளை மீண்டும் மடித்து ராமையா கடைக்காரருக்கு கொடுத்தான். அந்த செய்தித்தாளில் இருந்த எழுத்துக்கள் அவன் கண்ணை விட்டாலும் அதில் இருந்த ஒரு சிறிய நம்பிக்கை மட்டும் அவன் மனதில் தங்கியிருந்தது. அந்த தேநீர் கடை, அந்த தேநீர், அந்த நண்பர்கள் எல்லாமே அவன் வாழ்க்கையின் ஒரு சாதாரண காட்சி போல இருந்தாலும் சந்துவுக்குள் அது ஒரு நினைவாக மாறிக்கொண்டிருந்தது. ஏனெனில் சில நேரங்களில் பெரிய மாற்றங்கள் எங்கோ பெரிய இடங்களில் ஆரம்பிக்காது. இப்படி ஒரு சிறிய தேநீர் கடையில் நண்பர்களோடு உட்கார்ந்து செய்தித்தாள் படிக்கும் ஒரு அமைதியான தருணத்தில் தான் ஆரம்பிக்கும். சந்து ராமையா கடைக்காரரின் அந்த வார்த்தைகளை கேட்டதும் முதலில் சிரித்தான். அந்த சிரிப்பு கேலி சிரிப்பாக இல்லை, ஒரு விதமான அன்பு கலந்த சிரிப்பாக இருந்தது. அண்ணா, நீ சொல்றது நல்லா இருக்கு, ஆனா ஒரு விஷயம் கேட்கட்டுமா என்று சொல்லிக்கொண்டே தேநீர் கப்பை மெதுவாக மேசையில் வைத்தான். ராமையா, என்னடா, கேளு என்று சொன்னார். சந்து கடையின் உள்ளே இருந்த அந்த பழைய கருப்பு நிறம் படிந்து மூச்சு வாங்குவது போல சத்தம் போட்டு கொதித்து கொண்டிருந்த தேநீர் பாய்லரை காட்டி, இந்த பாய்லர் எத்தனை வருஷம் பழசு என்று கேட்டான். மணி, செல்வம்,
கார்த்தி மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு சிரித்தார்கள். ராமையா சற்றே சோர்வான முகத்துடன், அது எல்லாம் கேட்டா என்னடா, உங்க வயசுக்கு முன்னாடியே இருந்தது, இன்னும் ஓடுதேன்னு தான் பெரிய விஷயம் என்று சொன்னார். சந்து மெதுவாக, புது பாய்லர் வாங்கலாமே அண்ணா, இதுல தேநீர் வாசனை நல்லா வரல, சில நேரம் சத்தமும் பயமா இருக்கு என்று சொன்னான். அந்த வார்த்தை கேட்டதும் ராமையா சற்று அமைதியாகி கண்ணை தாழ்த்தி, பணம் இல்லப்பா, கடை ஓடுதே பெரிய விஷயம், தினசரி செலவுக்கே கஷ்டம், புது பாய்லர் எல்லாம் கனவு மாதிரி தான் என்று சொல்ல அந்த ஒரு வரி தேநீர் கடையின் சூழ்நிலையை சற்றே கனமாக மாற்றியது. மணி அண்ணா, இப்படி சொல்லாதீங்க, ஏதாவது வழி இருக்கும் என்று சமாதானம் சொல்ல ராமையா மெதுவாக சிரித்து, வழி இருந்தா நான் தான் முதல்ல தேடுவேன் டா என்றார். சிந்து அதை கேட்டதும் சற்றே நகைச்சுவையாகவும் அதே சமயம் அன்பாகவும், அண்ணா உண்மையை சொல்லட்டுமா என்று கேட்டான். சொல்லுட்டா என்று ராமையா பதில் சொல்ல சந்து குரலை சற்று தாழ்த்தி, நீ தினசரி ராத்திரி வெளியே போய் குடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு ஆகுது என்று கேட்டான். இந்த கேள்வி கேட்டு முதலில் ராமையா அதிர்ந்தார். பிறகு மணி, செல்வம், கார்த்தி எல்லாரும் ஒரே நேரத்தில் சிரிக்க ஆரம்பித்தார்கள். ராமையா சற்றே சங்கடப்பட்டு, டேய், அது எல்லாம் என் தனிப்பட்ட விஷயம்டா என்று சொன்னார். சந்து சிரித்து கொண்டே, தனிப்பட்ட விஷயம்தான், ஆனா அதுல தான் புது பாய்லர் ஒளிஞ்சிருக்குது என்று சொன்னான். ராமையா புரியாமல் பார்த்தார். சந்து தொடர்ந்தான், தினசரி குடிக்கிறத நாளுக்கு ஒரு நாள் குறைச்சி, அப்புறம் வாரத்துக்கு 2 நாள் குறைச்சி, அப்படியே மெதுவா நிறுத்தினா ஒரு வருஷத்துல நல்ல பாய்லர் வாங்குற அளவுக்கு பணம் சேமிக்க முடியும். அது மட்டும் இல்ல, உடம்புக்கும் நல்லது, கடைக்கும் நல்லது. ராமையா முதலில் சிரித்தார். டேய், நீ எல்லாம் பெரிய யோசனைக்காரன் டா என்று. சந்து அவனை பார்த்து மெதுவாக ஆனால் ஆழமாக, அண்ணா நீ என்னை முக்கியமா நினைக்கிறே இல்லையா என்று கேட்டான். ராமையா உடனே, அது என்ன கேள்விடா, நீங்க எல்லாருமே எனக்கு முக்கியம்தான் என்றார். சந்து அப்போதே அந்த வாய்ப்பை பிடிச்சு கொண்டு, அப்படித்தான் அண்ணா, உன் தேநீர் கடையும் எங்களுக்கு முக்கியம். இங்கதான் நாம எல்லாம் உட்கார்ந்து பேசுறோம், சிரிக்கிறோம், சண்டை போடுறோம், வாழ்க்கை யோசிக்கிறோம். நீ இல்லனா, இந்த கடை இல்லனா, இந்த ஊர்ல நம்ம மாதிரி பசங்களுக்கு ஒரு இடமே இருக்காது. அதனால் நீ உன்னை கவனிச்சுக்கிறது மட்டும் இல்ல, இந்த கடையும் கவனிச்சுக்கணும். இந்த கடை நல்லா இருந்தாதான் நாம எல்லாம் நல்லா இருப்போம். அந்த வார்த்தைகள் கேட்டு ராமையா சற்று நேரம் பேசாமல் நின்றார். தேநீர் பாய்லரின் சத்தம் மட்டும் அந்த அமைதியை உடைத்து கொண்டிருந்தது. மணி மெதுவாக, சந்து சொல்றது தப்பு இல்ல அண்ணா, நீங்க தான் இந்த ஊர்ல நம்ம எல்லாருக்கும் காபி தேநீர் அண்ணா, நம்ம கஷ்டத்துக்கு முதல்ல கேட்கிற ஆளு என்று சொன்னான். செல்வம், நீங்க இல்லனா காலையில நமக்கு நாளே ஆரம்பிக்காது என்று சிரித்தான். கார்த்தி, புது பாய்லர் வந்தா தேநீர் இன்னும் சூப்பரா இருக்கும் என்று சேர்த்து கொண்டான். ராமையா இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே மெதுவாக சிரித்தார். அந்த சிரிப்பில் கிண்டலும் இருந்தது, நன்றியும் இருந்தது, சற்றே கண்கலங்களும் இருந்தது. டேய், நீங்க எல்லாம் சேர்ந்து என்னை திருத்த பார்க்குறீங்களே, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்டா. சரி, இனிமே ராத்திரி குடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முயற்சி பண்றேன். பாய்லர் கனவு இல்ல, நிஜமா ஆகணும் போல இருக்கு என்று சொன்னார். வந்து சிரித்து கொண்டே, அதுதான் அண்ணா, மெதுவா குறைச்சாலே போதும், ஒரே நாள்ல எல்லாம் மாற்றணும்னு யாரும் சொல்லல என்றான்.